ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் முதல் முறையாக ஒரு கோம்போ ரெசிபி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மூன்லைட் டின்னராகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோம்போவில் என்னென்ன ஐட்டம் நான் பிக் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் முதல்ல நம்ம செய்ய போகிறது நல்ல வாசனையாக இருக்கிற, அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரியான ஒரு ஜீரா ரைஸ். இதோட அட்டகாசமான சுவையில் பொட்டேட்டோ அண்ட் எக்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறோம். இது என்னோட மெத்தட். ரொம்பவுமே அருமையாக வந்திருக்கு. செய்கிறது ரொம்ப சுலபம். வீட்லேயே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவரை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம ஹோட்டலுக்கு போனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற நான். நான் இன்றைக்கி பட்டர் நான் அப்புறமா கார்லிக் நான் ரெண்டுமே பண்ணியிருக்கிறேன். இந்த கோம்போவில் வீட்லேயே நம்ம சுலபமாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நானுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும். நான் இன்றைக்கி நான் ஈஸ்ட்டு சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற பக்குவத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை சாப்பிட்டு தான் ஈஸ்ட் க்ரோ ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஈஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் இல்லாமல் எப்படி இந்த நான் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் நான் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா க்ரோ ஆகி வரும். உங்களுக்கு க்ரோ ஆகிறத நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா க்ரோ ஆகி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில். அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இதை முதல்ல கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அந்த உப்பு எண்ணெய் எல்லாமே எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈஸ்ட்டை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நிறைய பொங்கி வரல, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் சாஃப்டாக வராது. ஒன்ஸ் அந்த மெத்தட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப அதே மாதிரி ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் போட்டுட்டு நல்லா கை வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா பிசையுங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி சூப்பராக நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மாவு நல்லா டபுள் சைஸ் ஆகி வரும். இப்போ அதே பவுலில் நான் போட்டுட்டு இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரூஃப் ஆக விட போகிறோம். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுடலாம். அடுத்து நம்ம ஜீரா ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற போட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த முட்டை பொட்டேட்டோ கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு அந்த சீரகம் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. கூடவே 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். வதக்கி நம்ம சேர்த்த 2 வெங்காயம் ஒரு வெங்காயமாக குறைஞ்சி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். உங்களுக்கு காமிக்கிற அந்த ஸ்டேஜை
ஸோ இப்போ பார்த்தீங்களா, பாதிக்கு பாதி நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும். இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மொத்தமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரா ரைஸுக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வச்சுட்டு மிச்சத்தை இதுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் நாட்டு தக்காளி பழம் நான் 2 பழத்தை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பெங்களூர் தக்காளி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டிலேயே அரைச்சது. அப்புறமா கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை, விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 10 செகண்ட் வந்து வதக்குங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதுக்காக கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதோட ஒரு சின்ன கிழங்கு, ரெண்டையுமே கலந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டுக்க போகிறேன். இதை போட்டுட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நம்ம வெந்ததுக்கப்புறம் முட்டையை வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்குல பிடிச்சி வேகிறதுக்காக. இப்போ இது வந்து வேகட்டும், ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரைஸ் வந்து தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் தாளிக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு பே லீஃப் பிரியாணி இலை, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் இந்த நெய்யில் வந்து நல்லா பொரியணுங்க. அப்போ தான் இந்த ஜீரா ரைஸுக்கு உண்டான மனம் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா பொரிய விட்டுருங்க. அதே நேரத்தில் கரிஞ்சிடவும் கூடாது, பார்த்துக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். அடுத்த இதில் ஒரு வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் ரைஸ் வந்து 1 கப் தானே எடுத்திருக்கோம், அதுக்காக. இதை போட்டுட்டு இது கண்ணாடி பதம்லாம் வர தேவையில்லை, லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த பொருளை போட்டுடலாம். இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு போனது போக இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா அருமையாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துருங்க. பார்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கறனால உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெய் அப்புறமா அந்த சீரகத்தோட இந்த சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி நம்ம சேர்க்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 சேர்த்தா போதும், 1க்கு 1.5 சேர்த்தா போதும். பட் நான் இன்றைக்கி ஓப்பன் பேனில் பண்ணுறதுனால 1க்கு 2 சேர்த்துக்க போகிறேன். அரிசியும் தண்ணியும் நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து கம்மியாகவே போட்டால் போதும், ஏன்னா நம்ம இதை சைட் டிஷ்ஷோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 9 நிமிஷம் தாங்க ஆகிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. பெருசாக நம்ம இதில் எந்த மசாலாஸ்லாம் அதிகமாக போடலை, ஆனாலும் வாசனை அருமையாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலையை தூவிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி. அடுத்ததாக உருளைக்கிழங்கு இந்நேரம் வெந்திருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க.
ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், கூடவே மிளகுத்தூள், அப்புறமா சீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கண்டிப்பாக ஆயில் சூடாக இருந்தது அப்படின்னா மிளகா பொடி எல்லாம் கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ 4 முட்டையை நான் வேக வச்சு லைட்டாக ஸ்லிட்ஸ் போட்டிருக்கேன் மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்காக. அதை உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் டோஸ்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலேயே எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா முட்டை ஹார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட், அதாவது முந்திரி பேஸ்ட் சேர்ப்போம். இது வந்து தாபாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை மாவு தான் சேர்ப்பாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து கடலை மாவு வாசமெல்லாம் வரவே வராது, ருசி வந்து சூப்பராக இருக்கும். சடனாக உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அந்த எண்ணெயோடவே அப்படியே சேர்த்து கலந்து விட்டுருங்க. ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிங்கனாவே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் கலந்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த டைமில் தான் நீங்கள் போடணும். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம் கிரேவியை. இந்த மாதிரி கடைசியாக போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த கசூரி மெத்தி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் தனியாக சூப்பராக தெரியும். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ ஒரு அருமையான கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து இதில் உருளைக்கிழங்கு எக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறிகளோ இல்லை நான்வெஜ்னால் சிக்கன், மட்டன், அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. மாவும் நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் ரொம்ப போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு சாஃப்டாக இருக்காது. மொதவே எந்த அளவுக்கு நம்ம பிசையணுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சிடணும். ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் ரொம்ப போட்டு பிசையக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரால் வந்து சர்ஃபேஸில் போட்டுட்டேன். இப்போ தேய்ச்சிக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் தேய்க்கிற மாதிரி நான் வந்து அந்த ஓவல் ஷேப் மாதிரி நானே தேய்ச்சிக்க போகிறேன். நம்ம ரவுண்ட் ஷேப்பாகவும் தேய்ச்சி போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எள்ளு, அப்புறமா மல்லித்தலை, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாம் போடுவாங்க ஹோட்டல்ஸில், அது மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே தவிர இது கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதை போட்டு அதே மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நானை வந்து அடுப்பில் வச்சிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதை வந்து அவனில் வச்சு தந்தூர் பண்ணுவாங்க, அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிறது இரும்பு கல், ஸோ நான் அதை திருப்பியும் காட்ட முடியாது ஃபயரில். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன். திருப்பி போடும்போது பாருங்கள் சூப்பராக நல்லா பஃபியாக எப்படி வந்திருக்குன்னு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே அந்த பட்டரை நல்லா இழுத்துக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணும்.
அடுத்ததாக கார்லிக் நான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அதே பட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பட்டருக்கும் இந்த கார்லிக்கும் அப்படி ஒரு வாசனை இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நான் வந்து நான் சுட்டுட்டேன். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கம் இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சுவையான பட்டர் நான் அண்ட் கார்லிக் நான் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த சூப்பரான சுவையான இந்த டின்னரை உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிற இந்த தாலி ரெசிபிக்கு நீங்கள் நல்லா வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த நான் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருந்தது. உள்ள அந்த பன் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரியே தான் இருந்தது. இதோட அந்த கிரேவிக்கும் அந்த ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிடல அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர். கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் கோம்போவாக பண்ண முடியலனா கூட தனித்தனி ரெசிபியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரெசிபி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் கோம்போ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.